ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2018வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 6ஆம் திருமொழி பாசுரங்களை அனுபவிக்க ஆரம்பித்து முதல் பாசுர அனுபவத்தை நேற்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த பாசுரம் 2வது பாசுரம். இது பெரிய திருமொழியின் 1084 பாடல்களிலே 1056வது பாடலாகும். பாசுரத்திற்குள் செல்லலாம். உலகத்தின் நிலை அவனுடைய அருளாலேயே, எம்பெருமானுடைய அருளாலேயே என்கிறார் இந்த பாசுரத்திலே. 10 மாதம் தாய் வயிற்றில் இருப்பவன் இவளே உன் தாய் என்று மற்றவர்கள் சொல்ல கேட்டு அந்த பெண்ணிடம் தாய் என்ற பற்றோடு ஈடுபடுகிறான். எம்பெருமான் திருவயிற்றிலே பலகாலம் கிடந்தும் பலகாலம் வைத்திருந்து காக்கப்பட்டிருந்தும் கூட எம்பெருமானை உள்ளபடி அறியக்கூடியவர் இல்லையே என்று இந்த பாடலில் திருமங்கையாழ்வார் குறிப்பிட்டருளுகிறார். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம். மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று. மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அறியீர்களே. எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அறியீர்களே என்று பாடுகிறார். பகிரண்டம் என்றால் பரமபதம் தவிர மற்ற அண்டங்கள். ஈற்றடியிலே உலகு ஆவது என்று இருக்கிறது அல்லவா, உலகு ஆழ்வது என்றும் பாடம் இருக்கிறது. அவனருளே உலக ஆழ்வது அறியீர்களே என்றும் பாடம் இருக்கிறது. நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம். மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சல் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அறியீர்களே. எம்பெருமான் வயிற்றில் வைக்கப்பட்டு பிரளயம் வந்த காலத்திலே பிரளய வெள்ளம் எல்லா உலகங்களையும் எல்லா மனிதர்களையும் எல்லா தேவர்களையும் தேவலோகங்களையெல்லாம் அது அழிக்கும் நிலையிலே எல்லாவரையும் காப்பாற்றுவதற்காக அனைத்தையும் உண்டு வயிற்றிலே வைத்திருந்து காத்து பின்பு அந்த பிரளய ஆபத்து நீங்கிய பிறகு பலகாலத்திற்கு பிறகு வெளியே அந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து உலகத்தையே உய்வித்தவன் எம்பெருமான். அவன் உண்டு உமிழ்ந்த எச்சல் தான் எல்லோரும் என்பதை எல்லோரும் அறியார்களா? அவன் அருளால் தானே இந்த உலகு இருக்கிறது, அவன் அருள் தானே இந்த உலகை ஆள்கிறது என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். பதவுரை பார்க்கலாம். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம். ஓரிடத்தில் நிற்காமல், நிலையாக நிற்காமல் பெருத்த வெள்ளம் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போதும் பார்க்கிறோம் அல்லவா, வெள்ளம் வரும்போது அப்படியே வீடுகளுக்குள்ளும் அப்படியே மலைகளிலிருந்து ஓடி வருவதும் அனைத்தையும் அடித்து கொண்டு வருவதையும் படங்களில் பார்க்கிறோமே. அதுபோன்று ஓரிடத்தில் நிலையாக நிற்காத பெரிய வெள்ளம் நீண்ட வானத்துக்கும் மேலே ஆகாயத்துக்கும் மேல் பெருகி வழிந்தோடிய சமயத்திலே, அந்த அவாந்திர பிரளய காலத்திலே மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று. மிடுக்கையுடைய பெரிய திருக்கையினாலே பரமபதத்தை ஊழி வெள்ளம் கொள்ளாதபடி பாதுகாத்தருளின மகா பிரளய காலத்தையும் எல்லாரும் அறியாரோ? எல்லாரும் அறியாதிருக்கிறார்களா? எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாததாமுளரே. எம்பெருமான் அமுது செய்த பின்பு உமிழ்ந்து எச்சிலாகாத தேவர்கள் தாம் இருக்கிறார்களா?
உலகாவது அவன் அருளே அறியீர்களே. உலகம் உயிர் வாழ்வது, உலகம் இருப்பது அவனுடைய அருளினால் தானே என்பதை அறிய மாட்டீர்களா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இந்த பாடலின் திரண்ட கருத்து பொழிப்புரை பார்க்கலாம். ஓரிடத்திலும் நிற்காத மகா பிரளய வெள்ளமானது நீண்ட வானத்துக்கு மேலேயும் வெளிந்தோடி சென்ற போது விடுக்கையுடைய பெரிய திருக்கையினாலே பரமவிதத்தை ஊழி வெள்ளம் கொள்ளாதபடி நின்று பகிரண்டங்களை பிரளயம் கொள்ளாதபடி பாதுகாத்து அகப்படுத்தி கொண்ட அச்சமயத்திலே தேவர்களெல்லாம் எம்பெருமானது திருவயிற்றிலே புகுந்து புறப்பட்ட எச்சில் என்பதை எல்லாரும் அறிய மாட்டார்களா? அப்படி எச்சல் ஆகாத தேவர்கள் உண்டோ? இல்லை. உலகம் உயிர் வாழ்வது அந்த பெருமானுடைய கருணையினால் தான் என்பதை அறிய மாட்டீர்களோ தொண்டர்களே என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கருணையுடைய அவனை நீங்கள் ஏத்தி வணங்குங்கள், அவனை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். பிரளய வெள்ளம் வருகிறது. மகா பிரளயம் ஓரிடத்திலும் நிற்கவில்லை. நிலை நிற்காமல் ஆரவாரத்துடன் பெருகி வருகின்ற அந்த மகா பிரளய வெள்ளமானது அளவிட்டு அறிய முடியாத ஆகாயத்திற்கும் மேலே போய் பெருகும் போது அண்டரண்ட பகிரண்டத்தொரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் என்று திருப்பானாழ்வார் அமலநாதி பிரானிலே சொல்வது போல அண்டரண்ட பகிரண்டத்தொரு மாநிலம் எழுமால் வரை முற்றும். இங்கு அண்டர் என்பது வானில் வாழ்பவரை குறிக்கும், தேவர்களை குறிக்கும். அண்டர் அண்டம் என்பது அந்த வானுலகம், தேவர்கள் வாழுகிற வானுலகம். பகிரண்டம் என்பது பரமபதம் தவிர அதனை தவிர மற்ற உலகங்கள், அதற்கு அப்பாற்பட்ட உலகங்களையும் அது குறிக்கும். அண்டர் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் என்கின்றபடியே எல்லா பொருள்களையும் தனது மல்லாண்ட தோளாலே வாரி பிடித்து தன் திருவயிற்றிலே புகப் பெய்தருளின காலத்திலே அயன், பிரம்மன், இந்திரன் முதலான எல்லா தெய்வங்களும் எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் என்பதை அறியாதவர் யாரேனும் உண்டோ? அப்படி எச்சில் ஆகாமல் தப்பி நின்ற தெய்வம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் இன்று சொல்ல வேண்டுமா? நாம் உரைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். உலகத்தினுடைய வாழ்வே பெருமானுடைய அருளினாலே தானே என்பதை அறிய மாட்டீர்களா? இனியாவது அறிந்து கொண்டு தொண்டர்களே அண்டனையே ஏத்தீர்களே, அந்த சர்வேஸ்வரனையே போற்றுங்கள், பாடுங்கள், புகழுங்கள், வணங்குங்கள் என்று சொல்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம். ஓரிடத்தில் நிலையாக நிற்காத பெருவெள்ளமானது அளவிட்டறிய முடியாத ஆகாயத்துக்கும் மேலே போய் பரவுகிற காலம். மல் அண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று ஆற்றலையுடைய திண்ணிய தோள்களாகிற பெரிய கைகளாலே மல் ஆண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்தன்று பல அண்டங்களையும் தன் கைக்கு உட்படுத்தின காலம் எனலாம். அல்லது எம்பெருமான் ஊழி வெள்ளம் சென்று வருத்தாதபடி தன் திருக்கையிலே பரமபதத்தை வைத்து கொண்டு நின்ற காலம் என்றும் சொல்லலாம் என்கிறார் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை. அன்று எல்லாரும் அறியாரோ? இந்த செய்தியை அறியாதவர்கள் உள்ளரோ? எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதவர் தாம் உளரே. இவனுக்கு புறம்பாயிருக்கும் தெய்வம் ஒன்றினை பற்றி கொண்டு இவனை இழக்க முயல்கிறீர்களா? அவனருளே உலகாவது அறியீர்களே, உலகம் இருப்பதே இவனுடைய அருளின் பேராகும் என்பதை அறிய மாட்டீர்களா என்று கேட்கிறார். அவனருளே உலகாவது அறியீர்களே, உலகம் இருப்பதே இவனுடைய அருளின் பேராகும், உலகத்தை காப்பதும் இவனுடைய அருளே என்பதை அறியாமல் இருக்கிறீர்களே என்று தொண்டர்களை பார்த்து சொல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம், மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டம் அகப்படுத்த காலத்து அன்று எல்லாரும் அறியாரோ?
எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே அவனருளே உலகாவது அறியீர்களே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். உலகத்தை காத்த எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.